லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தங்கச்சிமா, நீ கோவிச்ச கூடாது. நானும் அமுதாவும் திருச்சிக்கு போறோம். திருச்சிக்கா? என்ன பாக்குற? ஒரே அடியா போயிடலாம். எனக்கு என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் புரியாம பேசுறேனா? நீ தான் வானதியை மிரட்டி இந்த பணத்தை வாங்கினதை ஒத்துக்கிட்டு என்கிட்ட பணத்தை கொடுத்த. ஆமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் தாங்க பணத்தை வாங்கினேன். சம்மந்தியம்மா, நடந்த எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேங்க. வானதி கிருஷ்ணவேணி அம்மா தான் அவ அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்லாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க வருதுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இத உங்ககிட்ட எப்படியாவது சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் அவகிட்ட உன் அம்மா யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியும், நான் உன் அத்தை கிட்ட போய் சொல்லிடுவேன், அத நான் சொல்லாம இருக்கணும்னா நீ எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சும்மா சும்மா ஒரு பேச்சுக்கு தாங்க நான் அவளை மிரட்டினேன். ஆனா பாருங்க, அவ உண்மையை வந்து உங்ககிட்ட சொல்லாம பணத்தை ரெடி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டா. இதாங்க சம்மந்தி நடந்தது. இப்ப நீங்களே சொல்லுங்க, தப்பு ஏன் பேர்லீங்களா இல்ல வானதி பேர்லீங்களா? வானதி பண்ணது தப்பு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. பாத்தீங்களா? பாருங்க, உங்க தங்கச்சி அம்மாவே உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க தான் எதுவும் புரியாம என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அண்ணே, ஏனே அவங்கள போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நல்லா கேளுங்க சம்மந்தி. அமுதா, தங்கச்சிமா உன்னை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியல உனக்கு? அப்படியா? ஏன் சம்மந்தி அம்மா என்ன வச்சு நீங்க காமெடியா பண்றீங்க? நீங்க எவ்வளவு அப்பாவித்தனமா பேசுறீங்க. ஏன் உங்க புத்தி அப்பப்பெல்லாம் தடுமாறுது? மாறவே மாட்டீங்களா? மனுஷங்க ஒரு தடவை தப்பு பண்ணா ரெண்டாவது தடவை திருந்தணும். திருந்தவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா அது நல்ல மனுஷங்களுக்கு அழகு இல்ல. சம்மந்தி அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இது வரைக்கும் நீங்க நடந்ததெல்லாம் மறந்துருங்க, அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த அமுதா எப்படி நடந்துக்கிறான்னு மட்டும் பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தங்கச்சிமா, இவளை நம்பாதம்மா. இவ சாதாரண ஆள் இல்ல. பரவாயில்ல, விடுங்கண்ணே. ஒருத்தவங்கள பிடிச்சு போச்சுன்னா அவங்க குறைகளோடவும் அவங்கள நாம ஏத்துக்கதான் வேணும். அப்படி ஏத்துக்கிட்டு தானே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது வானதியோட பணம். அவகிட்ட இத நல்லபடியா நான் கொடுத்துறேன். சம்மந்தி அம்மா, இந்த பணத்தை கூட வானதி வீட்ல இருந்த நகையெல்லாம் அடமான வச்சுதான் ரெடி பண்ணி என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நான் பாத்துக்கிறேன். சந்தோஷங்க. கார்த்திக், யாருன்னு பாரு. யாருங்க வேணும்? நான் வேணுகோபால், கிருஷ்ணவேணி மேடத்தோட ஆடிட்டர். வானதி மேடத்தை பார்க்க வந்திருக்கேன். வாங்க. வானதி, வானதி. ஐயோ, அம்மா போட்டுன பாரு. போம்மா. வானதி. வாங்கம்மா. யார் கார்த்திக்? வணக்கம் மேடம். வணக்கம். வானதியை பார்க்க வந்திருக்காங்க. ஓ, வணக்கம்மா. வானதி உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? உன்னை பார்க்க வரலம்மா, கூட்டிக்கிட்டு போக வந்திருக்கோம்.
என்ன சொல்றீங்க? இன்னையில இருந்து வானதி மேடம் தான் கிருஷ்ணவேணி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு சேர்மன். நானா? கிருஷ்ணவேணி அம்மா உயில்ல எல்லாம் விவரமா எழுதியிருப்பாங்களே. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களே. கிருஷ்ணவேணி அம்மா உங்களுக்கு ஒரு gift கொடுத்தாங்கல்ல, ஆமா. அது உயில்மா. வானதி, அம்மா. நீ போய் அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. நீங்க உட்காருங்க. சரிங்க. அம்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வானதி. மா, என்ன இருக்கு அதுல? உயில்ல தெளிவா எழுதியிருக்க. உங்க அம்மா கம்பெனிக்கு நீ தான் சேர்மன். மா, நான் எப்படிமா? சொல்லுங்க சார். ஆமாம்மா, கிருஷ்ணவேணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அபிஷியலா இன்னையில இருந்து நீங்க தான் சேர்மன். அவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது சார். சார், இப்படியெல்லாம் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? முடியவே முடியாது. நீங்க உடனடியா பொறுப்பேற்றே ஆகணும். இப்படி வேணா பண்ணலாங்களா? என்னோட ஹஸ்பண்ட் இல்லைன்னா அத்தை, இவங்க 2 பேர்ல யாரையாவது பாத்துக்கலாம்ல? அப்படி ஏதாவது சான்ஸ் இருக்கா சார்? ம்ஹும். அது இல்லீகல் ஆயிடுமே. ஆமா. கார்த்திக், மா, உன் வைஃப் இன்னையில இருந்து சேர்மன் ஆஃப் கிருஷ்ணவேணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மா, என்னம்மா நீங்க 2 பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, சேர்மனுக்கு என்ன கார் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க? அது கிருஷ்ணவேணி அம்மாவோட கார் தான் வானதி மேடத்துக்கு. அது பிடிக்கலன்னா வேற ஒரு கார் மாத்திக்கலாம். என்ன? ஏன் அந்த காருக்கு என்ன? வானதி, நம்ம வீட்ல இருக்க காரெல்லாம் விட அந்த கார் ரொம்ப காஸ்ட்லியான காரு. ஏங்க, நானே போகலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானே இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? இருப்பா, வானதி யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவங்க நிறைய செக்ஸ் ஃபைல் எல்லாம் சைன் பண்ண வேண்டியிருக்கு. சரி, பரவாயில்ல, விடுங்க. நாளைக்கு வந்துட்டா கூட நல்லதுதான். அப்போ வரேன் சேர்மேன் மேடம். வரேங்க. வரேன் சார். மேடம், உங்க காரை இங்கேயே விட்டுட்டு போறோம். வரோம். போயிட்டு வரோம். வானதி, ஐயோ ஐயோ, என் அதிர்ஷ்டக்காரி. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? கொடுக்கிற தெய்வம் எப்படி கூரையை பிச்சுக்கிட்டு கொண்டது பாரு. அம்மா, சும்மா இருங்கம்மா. அம்மா, நான் அந்த கம்பெனிக்கு போகல. நீ போகணும். ஏங்க, நீங்களாவது சொல்லுங்களேன். நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். அது உங்க அம்மாவோட கம்பெனி. அதுலயும் நீ சேர்மன், கண்டிப்பா போய் தான் ஆகணும். சரி, அப்போ நீங்களும் என் கூட வரீங்களா? எனக்கு 1000 வேலை இருக்கே.
மா கார்த்திக் உன்னோட வர்றது அவனோட இஷ்டம். போயேன் கார்த்திக். ஐயோ, மாமியார் வீட்டு சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாமா. வானதி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நிதானமா யோசி, நல்ல முடிவெடு. ஓகே, இந்தா. ரசாதி, வா வாடி. ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்த கொடுக்கறது தான் பரிசு. வானதிக்கு நான் கொடுக்க இருக்கிற பரிசை வானதி ஏத்துக்கணும். எவ்வளோ பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துட்டீங்கம்மா. இதை நான் எப்படி பார்த்துக்க போறேன்? ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா எங்க இருக்காங்க? போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. வர வேண்டிய நேரத்துக்கு வரேன்னு சொன்னாங்க. சரி, அவங்கள தொல்லை பண்ண வேண்டாம். மாப்பிள, என்ன மாப்பிள யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வானத்துக்கு அவ்வளோ சொத்து சேர்ந்துருச்சு. அண்ணன் பெரிய பணக்காரர் ஆயிடுவாருன்னு யோசிக்கிறாரு போல இருக்கு. அண்ணன் பணக்காரானா எனக்கு என்ன? உங்களுக்கு என்ன, எங்களுக்கு தான் என்ன. ஆனா நீங்க என்ன ஆக போறீங்கன்னு தான் மாப்பிள எங்களுக்கு கவலையா இருக்கு. நல்லா சொல்லுமா. வானத்தை கூப்பிட்டா உங்க அண்ணன் பேசாம ஆபீஸ் போக வேண்டியதானே? போகல. ஏன் போகல? ஏன் போகலன்னு கேள்வி கேட்டேன்னா அவன் விவரமா இருக்கான், அதனால போகல. ஏண்டி, அவன் பாட்டுக்கு கிளம்பி மாமியார் கம்பெனியை பார்க்க போயிட்டா நம்ம ஆபீஸ்ல மாப்பிள பெரிய பதவிக்கு வந்துருவாருல்ல, அதனாலதான் கார்த்திக் அந்த இடத்துக்கு போகல. ஐயோ, என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மாப்பிள, நாங்க எதுவும் உங்களை கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணலைங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம். இப்போவாது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றோம். பொறுத்ததெல்லாம் போதுங்க. இன்னும் நேரத்தை வீணாக்காம நீங்க போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க மாப்பிள. அவங்களே செய்வாங்க. எங்கெங்க மாப்பிள, இது வரைக்கும் ஒண்ணும் செய்யலையே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நீங்க இவ்ளோ உறுதியா சொல்றீங்கல்ல, நாங்களும் உங்க நம்பிக்கைய மதிக்கிறோங்க, காத்திருக்கோம். ஆனா ஒண்ணுங்க மாப்பிள, நீங்க நம்புற மாதிரி உங்க அம்மா நல்லது ஒண்ணும் செய்யலன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேங்க. சொத்து முக்கியங்க மாப்பிள. நீங்க சும்மா 50க்கும் 100க்கும் மேல உங்க அம்மா கையை எதிர்பார்த்துட்டு நிக்கிறத பார்த்துட்டு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா மாப்பிள? வாடி. புருஷன் இப்ப எதுக்கு என் புடவையில ஹைன் பண்ணிட்டு இருக்காரு? நீ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்ததை பார்த்தப்ப நாளைக்கு ஆபீஸ் போயிட்டு வேணும்னு தோணுச்சு. அதனாலதான் உன் புடவை நானே ஹைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அழுதுருவியா வானதி? அத பத்தில நான் கவலைப்பட மாட்டேன். ஐனிங் ஓகேவா? நல்லா தான் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் தான் ஆபீஸ் போகலையே. நீ போகலனாலும் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்களே. அப்புறம் வானதி,
நீ வந்து கட்டில படுத்துக்க. டெய்லியும் அப்படிதானே படுத்துக்கிறேன். ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். இனிமே நான் தரையில படுத்துக்க போறேன். ஏன்? நீ ஃப்ரீயா தூங்கணும்ல, அப்பதான் நான் ஆபீஸுக்கு ஃப்ரெஷ்ஷா போக முடியும். அப்படின்னா நீங்களும் என் கூட வருவீங்களா? இப்படி புடவையெல்லாம் அயன் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா என் கூட ஆபீஸ்க்கு வந்து என் பக்கத்துலயே இருக்கலாம். அப்படியும் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா எனக்கு வேலை இருக்குல்ல. அந்த வேலையை நம்ம வேற யாருக்காவது கொடுத்துருவோமா? நீங்க என் கூடவே என் கம்பெனிக்கு வந்து என் பக்கத்துலயே உட்காந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்புறம் ஏங்க உங்களுக்கு அம்மா எவ்வளவு சம்பளம் தராங்க? அதோட ஒரு 3 மடங்கு நான் எக்ஸ்ட்ராவா கொடுத்தா என் கூட கம்பெனிக்கு வருவீங்களா? போறா என் பொண்டாட்டியா? ஆனா அதுக்கு எங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. சேர்மன் மேடம். ஏங்க நான் சேர்மன்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வானதி கார்த்திக், ராஜராஜேஸ்வரி அம்மாவோட மருமக. அதோட இதையும் மனசுல வை, நீ கிருஷ்ணவேணி மேடத்தோட பொண்ணு. நீ விரும்பலையோ சில நேரங்கள்ல சில பதவிகள் வரும், அதை நம்ம ஏத்துக்கணும். போங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. உன் பயம் என்ன நான் சொல்லவா? இதெல்லாம் நல்ல விதமா செய்ய முடியுமான்னு தானே. இதெல்லாம் நல்லா கரெக்டா சொல்லித்தாங்க. ஆனா என் கூட ஆபீஸ்க்கு மட்டும் வராதீங்க. அங்க வந்துதான் உனக்கு சப்போர்ட் பண்ணுமா என்ன? வீட்ல இருந்துகிட்டே இந்த மாதிரி சாரிய சூப்பரா அயன் பண்ணி தர, சாப்பாடு சமைச்சு எனக்கு கட்டி தரது, இதெல்லாம் பண்ணுங்க. சொல்லு, செய்யறேன். வேற என்ன செய்யணும்? என் கடமை தானே செய்யறேன்னா. பாரு, என் பொண்டாட்டி ஒரு சேர்மன், அவளுக்கு கீழே ஒரு 400-500 பேர் வேலை பாக்குறாங்க. நான் கூட அவளை ஆபீஸ்ல மீட் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் மீட் பண்ண முடியும். இத நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? போங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பேசாம நீங்க அம்மா கிட்ட போய் சொல்வீங்களாமா? நான் ஆபீஸ்க்கு போகாம இருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்வீங்களாமா? கண்டிப்பா சொல்றேன். எப்படி சொல்லாம இருப்பேன்? பொண்டாட்டி பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாலேன்னு பொறாமப்படுற சாதாரண மனுஷன் நான் இல்ல. எனக்கு தெரியும், உங்களுக்கு பெரிய மனசுதான். அதுக்குன்னு இப்படி அயன்லாம் பண்ணி அதெல்லாம் வேண்டாமே. எனக்கு இதுல எல்லாம் சந்தோஷமே இல்லைங்க. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கே வானதி. உன் புருஷன் சந்தோஷமா இருந்தா உனக்கு சந்தோஷம் தானே? இவருக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது. என்ன முணுமுணுக்குற? பிம்பிளிக்கா பில்லாப்பி அப்படின்னா ஏங்க எனக்கு சொல்ல தெரியாது. பிம்பிளிக்கா பிளாப்பி என்னங்க? நான் ஆபீஸ் போகாமலே இருக்கேன், எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்வீங்களா? அப்படி எந்த ஐடியாவும் ஸ்டாக் இல்ல. அப்போ அம்மா கிட்ட இருக்கும். அம்மா கிட்ட நீங்க எனக்காக கேட்டுட்டு வருவீங்களா? என்னங்க, நீங்க என் செல்லம்ல, என் ராஜால, என் பட்டுல, என் தங்கம். அம்மா கிட்ட போயிட்டு ஏதாவது பேசுங்க. நீங்க பேசுற பேச்சுல அம்மா, வானதி நீ ஆபீஸ்க்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு தாட்டை நீங்க அப்படியே நங்குற மாதிரி நச்சுன்னு போடுறீங்க. ஓகே வானதி. போங்க போங்க போங்க.